தமிழ் மறையுரை பொதுக்காலத்தில் 19வது ஞாயிறு 9 ஆகஸ்ட் 2026. சமாதானத்தை பேசும் அவருடைய குரல். பொதுக்காலத்தின் இந்த 19வது ஞாயிற்றுக்கிழமையில் எப்போதும் நம்முடன் இருந்து புயலை அமைதிப்படுத்தி சமாதானத்தை கொண்டுவரும் கடவுளின் மாபெரும் அன்பை நாம் கொண்டாடுகிறோம். வாழ்க்கையின் புயல்களின் போது இயேசு கிறிஸ்துவின் மீது நம் கண்களை நிலைநிறுத்துவதன் மூலம் பயத்தையும் சந்தேகத்தையும் நாம் வெல்வோம் என்று நமக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. 1 இராஜாக்கள் புத்தகத்தில் எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்படி கேட்கப்பட்டார். எலியா பலத்த காற்றிலும் பூகம்பத்திலும் நெருப்பிலும் கடவுளை தேடினார். ஆனால் கடவுள் அவற்றில் இல்லை. நெருப்புக்குப் பிறகு ஒரு மென்மையான தென்றலின் சத்தம் கேட்டது. எலியா தன் முகத்தை மூடிக்கொண்டார். மென்மையான தென்றலில் கடவுள் காணப்படுகிறார். சங்கீதம் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொள்கிறது. கர்த்தர் கனிவும் இரக்கமும் நிறைந்தவர், கோபத்தில் மெதுவானவர், விசுவாசத்தில் பெருகியவர் மற்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் நெருக்கமானவர். ரோமர் புத்தகத்தில் புனித பவுல் மகிமையும் உடன்படிக்கைகளும் கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் கர்த்தரை முழுமையாக அறிந்து கொள்ளாத தன் சொந்த மக்களுக்காக ஆழ்ந்த வேதனையை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தியில் இயேசு கொந்தளிக்கும் கடலில் நடந்து சென்று தம் சீடர்களிடம், தைரியமாயிருங்கள், அது நானே, பயப்படாதீர்கள் என்று கூறுகிறார். அவ்வாறே நாம் நம் கண்களை அவர் மீது நிலைநிறுத்தும் போது ஒரு புயல் கூட நம்மை அசைக்காது. இருப்பினும் பேதுருவைப் போல நாம் இயேசுவை விட்டு நம் பார்வையை திருப்பும் போது நம் நம்பிக்கை பலவீனமடைந்து நாம் மூழ்கிவிடுகிறோம். ஆயினும் கூட நாம் அவரிடம், ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கூப்பிடும்போது கடவுள் எப்போதும் நம் கையை பிடித்து நமக்கு உதவ தயாராக இருப்பார். செய்தி: கடவுளின் அன்பு மட்டுமே நமக்கு உண்மையான மற்றும் பரிபூரண மகிழ்ச்சியை அளிக்க முடியும். கடவுள் தம்முடைய பிரியமான பிள்ளைகளாகிய நம்மீது அக்கறை கொள்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கை நமக்கு இருந்தால் கடினமான சூழ்நிலைகளில் கூட நாம் கலங்கவோ அல்லது மனம் தளர்ந்து போகவோ மாட்டோம். உங்களில் பலர் சிறுவயதிலிருந்தே கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்று கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் அதை நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா? கடவுளின் பார்வையில் நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள். அவர் உங்களை நிபந்தனையின்றி நேசிக்கிறார். இதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? தொடர்ச்சியான ஜெபத்தின் மூலமாகவும் திருச்சடங்குகளை பெறுவதன் மூலமாகவும் நீங்கள் அவருடன் ஒரு நம்பிக்கையான உறவை வளர்த்துக் கொண்டு உங்களை அவருடைய கரங்களில் ஒப்படைத்தால், அவருடைய கிருபை உங்களை நிரப்பும் போதும் அவருடைய அன்பு உங்கள் இதயத்தை பற்றி எரியும் போதும் கவலை, துக்கம் மற்றும் தனிமை ஆகியவை மறைந்துவிடும். சவாலான சூழ்நிலைகளை புன்னகையுடன் எதிர்கொள்வதற்கான இரகசியம் இதுவே. இந்த உண்மையை கண்டறிய உங்கள் இதயங்களை திறங்கள். நாம் ஜெபிப்போம். பெருநகரங்களில் பெரும்பாலும் அடையாளம் தெரியாத தன்மையாலும் தனிமையாலும் சூழப்பட்டிருக்கும் இடங்களில் நற்செய்தியை பிரகடனப்படுத்தவும் சமூகத்தை கட்டியெழுப்பும் பாதைகளை கண்டறியவும் நாம் ஜெபிப்போம். உங்கள் இல்லங்களிலும் உலகம் முழுவதும் வன்முறையால் தொடர்ந்து துன்புறும் எல்லா இடங்களிலும் சமாதானம் நிலவ நான் ஜெபிக்கிறேன். வாழ்வியல் ஆண்டவரே, நீர் எங்களை அன்பில் படைத்தீர், மேலும் நிறைவாக வாழ எங்களை அழைத்தீர். ஒவ்வொரு நபரும் அவர்கள் பிறந்த முதல் கணத்திலிருந்து இந்த பூமியில் தங்கள் பயணத்தின் இறுதி மூச்சு வரை உமது முகத்தை பிரதிபலிக்கும் ஒரு புனிதமான பரிசு. ஆண்டவரே, நாங்கள் அலட்சியத்திலோ அல்லது புறக்கணிக்கும் கலாச்சாரத்திலோ விழும்போது, அன்புக்கு தகுதியான ஒருவரை மற்றவர்களிடம் காணத் தவறும் போது எங்களை மன்னியும். வாழ்வை தேர்ந்தெடுக்க எப்போதும் தயாராக இருக்கும் ஒரு புதிய இதயத்தையும் உறுதியான செயல்களால் அதை பாதுகாக்கும் தாராளமான கரங்களையும் எங்களுக்கு தாரும். உமது திருச்சபையை வாழ்வியல் நற்செய்திக்கு ஓர் உயிருள்ள சாட்சியாக மாற்றுவீராக. வாழ்வு கொண்டாடப்படும் ஓர் திறந்த இல்லமாக, யாரும் வேண்டப்படாதவர்களாக உணராத ஓர் இடமாக மற்றும்
கண்ணியம் எப்போதும் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் ஓர் இடமாக மாற்றுவீராக. ஆண்டவரே இயேசுவே, நீர் வாழ்வை நேசிப்பது போல நாங்களும் வாழ்வை நேசிக்க அருள்வீராக. மென்மையுடனும் விசுவாசத்துடனும் தன்னலமற்ற தியாகத்துடனும் ஒவ்வொரு மனித உயிரும் நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்பதற்கு தகுதியானது என்பதை சொற்களாலும் செயல்களாலும் நாங்கள் பிரகடனப்படுத்த அருள்வீராக. ஆமென். திருத்தந்தை 14ஆம் லியோ